Hey, good morning, guys. இன்னைக்கு 20th of July 26. ஸோ டுடே இஸ் டியூஸ்டே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போ தான் ஒரு ஐடியா வரும். ஸோ மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாக தான் நேற்று நடந்திருக்கு. இது வந்து ஓகே. ஸோ ஆக்சுவலாக 24th ஆஃப் ஜூலை வந்து இந்த சப்போர்ட் ஜோன் நீங்கள் முன்னாடியே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் அந்த சப்போர்ட் ஜோன் ஏன் நான் சப்போர்ட் ஜோன் சொன்னேன்னு. விச் இஸ் 23,638. ஸோ சப்போர்ட் ஜோனை டச் ஆகிட்டு இங்கே வந்திருக்கு. ஸோ பேசிக்காக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, டவுன் ட்ரெண்ட். ஆனால் இந்த இடத்துல முடிகிறப்பவே 24th ஆஃப் ஜூலை அப்போவே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் வரும்னு கன்ஃபர்மேஷன் 24th ஆஃப் ஜூலை முடிகிறப்பவே தெரிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சது. மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. பட் அட் த சேம் டைம் இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டவுன் ட்ரெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம ஃபிப்பு போட்டோம்னா 0.65 0.618 ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன் இருக்கு. அந்த ஜோனை டச் ஆகிட்டு கீழே வரணும் மார்க்கெட்டு. இப்போதைக்கு லைக் 27th ஆஃப் ஜூலை வந்து டச் மட்டும் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 0.618 27th ஆஃப் ஜூலை ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ டச் ஆகிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இந்த ஜோன் டச் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ நெக்ஸ்ட் எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,974 இருக்கு. ஸோ மேபி கேப் அப் கேப் டவுன் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ 974 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் ஆகிருக்கு. டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கீழே வரும். இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் 23,828 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி மார்க்கெட் பிளான் பண்ணலான்னா, நீங்கள் இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக பி சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் சி சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், மார்க்கெட் 22nd ஆஃப் ஜூலை டு 24th ஆஃப் ஜூலை வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. பாருங்கள், அந்த லைன் போட்டிருக்கேன், ப்ளூ கலர் லைன். ஸோ 24th ஆஃப் ஜூலை என்ன நடந்திருக்கு, கரெக்டாக மார்க்கெட் முடிகிற டைமில் 2:30 போல் டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ அது பிரேக் ஆகிட்டோன்னே நம்ம மண்டே எஸ்டர்டே வந்து 27th ஆஃப் ஜூலை பிரேக் ஆகிட்டு ஒரு மேலே போயிருக்கு. இது நம்ம ஒரு அப் ட்ரெண்ட் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அப் ட்ரெண்ட் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபிப்பு போட்டிருக்கேன். அதாவது டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்டிங் டு டவுன் ட்ரெண்ட் எண்டிங். ஸோ இந்த லோ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லுவாங்க மார்க்கெட் எப்பவுமே. மார்க்கெட் இப்போ ஒரு தடவை லைக் நல்லா மேலே போச்சுன்னா உடனே எல்லாரும் வாங்க மாட்டாங்க. அது திருப்பி ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன் விச் இஸ் 0.5 to 0.6. எஸ் கைஸ். ஸோ இதில் இருந்தால் 0.5 to 0.618. ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன். இது ஏன் டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் நல்லா ரேலி ஆயிடுச்சுன்னா ஸோ இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து டக்குனே வாங்க மாட்டாங்க ரேலிலே. ஓகேங்களா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டே இருக்காது. அது எப்போ ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனில் இப்போ மேலே போச்சுன்னா இங்கே பாருங்கள். எஸ் எஸ் இப்படி மேலே மார்க்கெட் போச்சுன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டே இருக்காது. மார்க்கெட் எப்படின்னா கீழே 0.5ன்றது ஒரு ½ % சொல்லுவாங்க. 0.618ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 60% அந்த மாதிரி ஒரு லெவலில் சொல்லுவாங்க. அந்த டிஸ்கவுண்ட் டச் ஆகிட்டு தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் ரேலி ஆகும். ஓகேங்களா? பட் அதே வந்து டவுன் ட்ரெண்ட் டோட்டலாக ஆப்போசிட். ஸோ இப்படி வந்திருக்கு. ஸோ இங்கே டச் ஆகிட்டு கீழே தான் வரணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 80% மார்க்கெட் பீஸ் இதை ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ்
So in case 24,000 to 2440 அந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி மேலே இருந்துச்சுன்னா ஓகேங்களா, சி சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். பிரேக் ஆச்சுன்னா சி சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம், பிரேக் ஆகிறா பி சைட். டார்கெட் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,884, செகண்ட் டார்கெட் 23,828. ஓகேங்களா, பி சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தா ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சின்னதா 5 minutes, பட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.